வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 8. அதே சமயம் நகரத்தின் இன்னொரு பக்கம் இருந்த அந்த வீட்டில் மிகவும் அமைதி நிலவி இருந்தது. அந்த அமைதி சாந்தி இல்லை, வெற்றிடம். அவனுக்கு பணம், புகழ், அந்தஸ்து, அழகான மனைவி எல்லாமே இருந்தது, ஒரு குழந்தையை தவிர. அவன் மனைவியிடம் மௌனம் மட்டுமே மீதி இருந்தது. குழந்தை இல்லாதது எவ்வளவு வலியை கொடுக்கும் என்பதை அவள் அதிகமாகவே உணர்ந்திருந்தாள். அவர்களுக்குள்ளான பேச்சுவார்த்தை குறைந்து கொண்டே வந்தது போல தோன்றியது. எத்தனையோ மருத்துவரை, மருத்துவமனையை அணுகி ஆயிற்று. அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை டெஸ்ட் டியூப் பேபி. அது மட்டுமே காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அதை தவிர வேறு சில வழிமுறைகளையும் கூட கூறினார்கள். அவள் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவன் மனம் அதை ஏற்கவில்லை. மருத்துவர்கள் கூறியதை நம்பவும் இல்லை. இப்படி சொல்லி லட்சக்கணக்கில் பணத்தை வாங்குவாங்களே தவிர அதெல்லாம் உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணல என மனைவியிடம் வாதாடினான். அது நம்ம குழந்தை தானே, எப்படி நமக்கு தெரியும்? எப்படி நாம நம்புறது? இப்ப இருக்கிற மருத்துவமனையில எத்தனை பேர் உண்மையா நடந்துக்கிறாங்க? குழந்தைய கையில வாங்கின பிறகு எதிர்காலத்துல ஏதோ ஒரு சூழல்ல நம்ம குழந்தை இல்லைன்னு தெரிய வந்தா எத்தனை தாங்க முடியாத வலியும் துன்பமும் கொடுக்கும். எத்தனைதான் இந்த டெக்னாலஜி வளர்ந்துட்டே போனாலும் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லவே இல்லை யாழினி என்ன தீர்மானமாக சொன்னான். யாழினி, எப்படி இவ்வளவு ஈஸியா இவங்க பேச்சை கேட்டு நம்பி தலையாட்டுறேன்னு எனக்கு தெரியல. ஒரு குழந்தை இருந்தாலும் அது நம்ம குழந்தையா இருக்கணும். ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வேற யாரோட உயிரணுவையே எடுத்து வைக்கிறாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் என்னால நிச்சயமா ஏத்துக்கவே முடியாது என தீர்மானத்தோடு கூறினான். அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? உங்க முடிவுதான் என்ன என கோபத்தோடு யாழினி அவனை பார்க்க, எனக்கு ஒரு குழந்தை வேணும். அதே சமயம் அது இயற்கையான முறையில தான் வேணும் என தன் முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அதில் பிடிவாதத்தோடு நின்றான் ஹர்ஷத். அதற்கு சாத்தியமே இல்லை. அதான் டாக்டர் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே என ஆவேசத்தோடு சொன்னாள். அவங்க சொன்னா என்ன, நீ சம்மதிச்சா முடியும் என்றான். அதிர்ச்சியோடு அவனது கண்களை பார்த்தாள். 2வது திருமணம் செஞ்சுக்க போறீங்களா என அடுத்த நொடி நேரடியாகவே கேட்டாள். அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் என தன் விழிகளை எங்கோ பார்த்து கொண்டே சொன்னான். இதுவும் வேண்டாம், அதுவும் செய்ய மாட்டேன்னா என்னதான் முடிவுல இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல என்றாள். உங்க வீட்டுல இத பத்தி நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ சம்மதம்னு சொன்னா, என் நண்பன் எனக்கு ஒரு யோசனை சொன்னான், அது நான் உங்ககிட்ட சொல்றேன் என சற்றே தயக்கத்தோடு அவளது முகத்தை பார்த்தான். ஏதோ முடிவுல தான் இருக்கீங்கன்னு தெளிவா தெரியுது. முதல்ல சொல்லுங்க, என்னன்னு கேக்குறேன் என்றாள். அது அது வந்து தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத யாழினி. என்ன அப்பான்னு கூப்பிட எனக்கு ஒரு வாரிசு வேணும். அதே சமயம் எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தானே இருக்கணும். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல ஏன்னா தனது நண்பன் கூறிய யோசனையை மெதுவாக சொல்ல யாழினி இடிந்து போய் அப்படியே சோஃபாவில் சரிந்தாள். எனக்கு தெரியும் நீ ஏத்துக்க மாட்ட, இப்படிதான் பண்ணுவேன்னு. ஆனா என்னோட நிலைமை நினைச்சு பாரு. அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை வேணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும். நானும் சராசரி மனுஷன்தானே. ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற யாழினி? உன்னால முடியாதுன்னு தெரியும். அதை நான் கொண்டு வரேன்னு சொல்றேன். அந்த குழந்தை நமக்கான குழந்தையா இருக்கும் என தன் பக்கத்து நியாயத்தை அடுக்கிக் கொண்டே போனான். நீங்க சொன்னதை ஒரு நாளும் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சுதான் நம்ம சந்தோஷமா வாழணுமா என அனலாக கொதித்தாள். நீ ஏன் யாழினி அப்படி யோசிக்கிற? பணத்துக்காக எத்தனையோ பொண்ணுங்க இப்போது செய்றாங்க. ஏன் அதுக்கு டாக்டர் சொன்ன அணுகுமுறையை செய்யலாமே என தவிப்போடு சொன்னாள். நான் தான் அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றேனே, அதை பத்தி தயவு செஞ்சு பேசாத யாழினி என்றான். அப்போ வரப்போற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நான் இன்னும் பொண்ணையே பார்க்கல. அதுக்குன்னு புரோக்கர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இனிமேதான் பேசி பார்க்கணும் என மிடுக்காய் சொன்னான். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் உங்களை என்னால இன்னொருத்தோட பங்கு போட்டுக்க முடியாது. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் என விழிகள் சிவக்க அழுது புலம்பினாள். யாழினி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா எனக்கு ஒரு குழந்தை வேணும். அது உன்னால முடியாது. அதே சமயம் அது 100% என்னோட குழந்தையா இருக்கணும்னு நான் இயற்கையான முறையில தான் அந்த குழந்தைய பெத்து எடுக்கணுங்கிற நினைக்கிறேன். இதுக்கு மேல நீ பிரச்சனை பண்ணினா அடுத்து என்னோட முடிவு 2வது திருமணம் கூட இருக்கலாம் என தீர்மானமான முடிவோடு அவளை பார்த்தான். அவள் மொத்தமாக உடைந்தே போனாள்.
அவளால் இதையே காதால் கேட்க முடியவில்லை. ஆனால் அவளை மறுத்து அவன் அதை செய்தால் தாங்கக்கூடிய மனதைரியம் அவளுக்கு இல்லை என்பது அவளுக்கே தெரியும். இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச அவங்கள பத்தி தவறா பேச மாட்டாங்களா? நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் இல்லையா? அசிங்கம் இல்லையா? ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராய் இருந்தும் நீங்க இப்படி பண்றது நல்லாவா இருக்கும்? நம்ம பேரு, புகழ், கௌரவம் எல்லாமே அதோட அழிஞ்சு போயிடும் என மன்றாடினாள். இது எதுவுமே நடக்காம என்னால இதை செய்து காட்ட முடியும். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீ இவ்ளோ தூரம் பேசுறதால எதுக்கு உங்க வீட்ல பேசி எனக்கு சம்மதம் வாங்கி கொடுத்தேன்னா இது நம்மளோட முடிஞ்சிரும். அதான் நல்லதும் கூட. எங்க அப்பாவுக்கு கூட இதை நான் தெரியப்படுத்த மாட்டேன் என்றான். என்னது, அத்தைக்கும் தெரியக்கூடாதா? இது எப்படி சாத்தியம்? நீ மாசமா இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு உன்னை உங்க வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம வெளியூர்ல இருக்கிறதா எல்லாத்தையும் சொல்லி நம்ப வைக்கலாம். நீ கொஞ்ச நாளைக்கு தப்பா எடுத்துக்காம உங்க அண்ணா வீட்டுல போய் இரு. உங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் இதை பத்தி பேசிடு. நான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் குழந்தைய எடுத்துட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து அம்மாவை பார்க்க போலாம். அந்த குழந்தை நீயே பெத்து எடுத்ததாவே இருக்கட்டும். ஊர் உலகத்துக்கு அதை நம்ம குழந்தையா மட்டும்தான் தெரியப்படுத்த போறேன் என்ன தன் யோசனையை மெதுவாக சொன்னான். இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையில் நடக்காது என்றாள். நான் நடத்தி காட்டுறேன். பணபலம், ஆள்பலம் இருந்தா போதும், எல்லாமே நடக்கும். நான் நடத்துவேன். இதான் என்னோட முடிவு என்றான். இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் நீ நல்லா யோசிச்சுட்டு உங்க வீட்டுல பேசிட்டு முடிவை சொல்லு. இல்ல அப்படின்னா போராடும் மனநிலையில நான் இல்ல. 2வது திருமணம் என்ற முடிவை நோக்கித்தான் போக வேண்டியிருக்கும் என்றான். அதை அவளால் சற்றும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஹர்ஷத்தோ அங்கிருந்து வெளியேறினான். யாழினி மன தைரியத்தை வரவழைத்து கொண்டு தனது வீட்டில் நடந்த நிகழ்வுகளை மெதுவாக சொன்னாள். முதலில் கோபத்தில் பொங்கி எழுந்தாலும் தன் மகளின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அவர்களால் மறுப்பு தெரிவிக்க முடியாத நிலையில் சரி என்று தன் மகளுக்கு ஆறுதல் கூறினார்கள். 2வது திருமணம் என்று போவதை விட ஒரு குழந்தைக்கு அம்மா என்று வாழ்ந்து விடுவது நல்லது என்ற முடிவுக்கு வந்தார்கள். என்னதான் முடிவு எடுத்தாலும் இதை நினைத்து கூட பார்க்க முடியாமல் யாழினி வெடித்து அழுது சோர்ந்து மயங்கியே சரிந்தாள். அவளது பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்து தன் மகளுக்கு எவ்வளவோ ஆறுதல் கூறியும் அவள் ஆறுதல் அடையவில்லை. எந்த பெண்ணும் தன் கணவனை தெரிந்து இன்னொருத்தியோடு பங்கு போட்டுக்கொள்ள விரும்ப மாட்டா என்று அழுது புலம்பினாள். அவளது கண்ணீரும் புலம்பலும் தான் காதுகளுக்கு எட்டவில்லை. பெற்றோரின் ஆறுதல் இவளது காதுகளுக்கு எட்டவில்லை. சில நாட்கள் போராட்டமாக மட்டுமே அந்த குடும்பம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. போராட்டத்தின் இறுதியில் ஹர்ஷத்தின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நாடகத்தை அரங்கேற்ற தயாரானார்கள். இவர்களிடமிருந்து சம்மதம் கிடைக்கவும் ஹர்ஷத் தன் நண்பன் விக்கியிடம் கூறி அந்த புரோக்கரை சந்திக்க ஏற்பாடு செய்ய சொன்னான். அவன் தன் நண்பனுக்காக செய்யும் உதவியாக நினைத்து அன்று மாலையே புரோக்கரை சந்திக்க ஏற்பாடு செய்து நண்பனை வர சொல்லியிருந்தான். ஹர்ஷத்தும் அவன் சொன்ன இடத்திற்கு சென்று புரோக்கரை சந்தித்து தனது விதிமுறைகளை கூறத் தொடங்கினான். புரோக்கரை பார்க்கும்போது ஹர்ஷத்திற்கு வியப்பாகத்தான் இருந்தது. மென்மையான பேச்சு, சாந்தமான முகம், மனிதர்களின் தேவையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பார்க்க தெரிந்த விழிகள். இப்படி ஒரு மனிதரா இந்த வேலையை செய்வது என தனக்குள் நினைத்து கொண்டான். நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். எனக்கு குழந்தை பெற்று தர ஒரு பெண் தேவை. ஆனா அவ பணத்துக்கு ஆசைப்பட்டவளா இருக்கக்கூடாது. பணம் தேவையான அளவு நானே தருவேன். அதே சமயம் குடும்ப பாங்கான பொறுப்பான பொண்ணா இருக்கணும். முக்கியமா திருமணமான பெண்ணா இருக்கக்கூடாது என்றான். புரோக்கருக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. வாடகத்தாய் என்றாலே திருமணமான பெண்தான் என்று உங்களுக்கே தெரியாதா என அதிர்ச்சி குறையாமல் கேட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னோட குழந்தை எனக்கு மட்டுமே சொந்தமான குழந்தையா இருக்கணும். அது ஒரு நல்ல தாயுள்ளமுள்ள பெண்ணின் வயிற்றுல பிறக்கணும். வாடகத்தாயா பணத்துக்காகவே பல பிள்ளைகளை பெற்றுக் கொள்பவர்களை என் குழந்தைக்கு தாயாக்க என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த குழந்தைக்கு நல்ல குணங்கள் வரவேணும். என் குழந்தையை பெற்றுத்தரும் பொண்ணு நல்ல குணமுடையவளா இருக்கணும். இதெல்லாம் தான் என்னோட எதிர்பார்ப்பு என அவன் உறுதியாக சொன்னான். இவனது நிபந்தனை கேட்டு புரோக்கருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. திருமணம் ஆகாத ஒரு பெண் எப்படி சம்மதிப்பாள்? இது சாத்தியமா? சில பெண்கள் அதையும் ஒப்புக்கொள்வார்கள் என்று நினைத்தார். அவருக்கு கொஞ்சம் தயக்கம், தடுமாற்றம் ஏற்பட்டது. நீங்க கொஞ்சம் டைம் வேணும்னா எடுத்துக்கோங்க. ஆனா எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணுதான் வேணும் புரோக்கரே என்றான். அவன் முகத்தில் இருந்த உறுதியை அவரால் உணர முடிந்தது. நான் முயற்சி செஞ்சு பார்க்கறேன் சார். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா உங்களுக்கு நான் சொல்றேன் என கூறிவிட்டு சிந்தனையோடு சென்றார். அதே சமயம் இங்கு ஷான்விக்கு தனது சித்தியிடமிருந்து போன் வந்தது. இதுவரை பேசாத சித்தியிடமிருந்து இன்று போன் வந்தது. பதறினாள். பலமுறை தான் முயற்சித்து எடுக்காத சித்தி இன்று அவளை போன் செய்வது சற்று பயமாகத்தான் இருந்தது. பயத்தோடு சித்தி என்றாள். டாக்டர் இதுக்கு மேல உங்க அப்பாவுக்கு ஆபரேஷனை தள்ளி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனுக்கான பணத்தை மட்டும் முதல்ல கட்ட சொல்றாங்க. பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சியா என கேட்டாள்.
என்னால அவ்வளோ பணத்தை எப்படி சித்தி ரெடி பண்ண முடியும் என அழுது கொண்டே சொன்னாள். அப்பாவை ஒருமுறை என்கிட்ட பேச சொல்லுங்க சித்தி, ப்ளீஸ் என்றாள். உங்க அப்பா கிட்ட பேசணும்னா முதல்ல நீ பணத்தை ரெடி பண்ணணும். நமக்கு நேரம் ரொம்ப குறைவு என சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தாள். அன்று இரவு இவளுக்கு உறக்கம் வரவில்லை. அப்பாவின் முகம்தான் கண்முன்னே வந்தது. அதே ஊரில் இருக்கும் அவளது இன்னொரு தோழிக்கு தொடர்பு கொண்டு அப்பாவின் நிலையை கேட்டு அறிந்தாள். நாளுக்கு நாள் பயம் அவளுக்குள் ஆட்கொண்டது. அப்பாவை எப்படி காப்பாற்றப் போறேன் என்ற சிந்தனையோடு அழத் தொடங்கினாள். அவன் ஒரு உயிரை கொண்டு தீர்வை தேடினான். இவளோ ஒரு உயிரை காப்பாற்ற வழி தேடினாள். இந்த இருவரையும் சென்னை நகரம் இணைக்கப் போகிறது என்பதை அப்போது இவர்கள் அறிந்திருக்கவில்லை.